பம்பரமா வேலை செய்யறான் ஈகா கருணாநிதி தான் தான் வேட்பாளர்ன்ற மாதிரி களத்துல இறங்கி பம்பரமா வேலை செய்யறான். தலைமைக்கு கட்டுப்படுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு தேவி வெல்வது கடினம். தமிழ்நாடு தொகுதி எல்லாம் உச்சகட்டத்துக்கு பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஆமா, உச்சகட்ட பிரச்சாரத்துல போய்கிட்டு இருக்கு. அந்த உச்சகட்ட பிரச்சாரத்துல கிளைமாக்ஸ், திரைப்படத்தினுடைய கிளைமாக்ஸ் மாதிரி தேர்தலுடைய நெக்ஸ்ட் ஆஃப் மூமெண்ட் நெருங்கிட்டே வருது. டேஸ், கவுண்டிங் டேஸ். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாட்கள் தான் இருக்கு. எல்லா ஊர்லயும் சில ஊர்ல பண பட்டுவாடெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படியோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல கம்பீரமா நிக்கிற தொகுதி பல்லாவரம் தொகுதி. பல்லாவரத்துல ரெண்டு கேண்டிடேட்டுமே கூட்டணி. ஏடிஎம்கேல ஐஜேகே கொடுத்துட்டாங்க, டிஎம்கேல விஜயகாந்த் கட்சி கொடுத்து அனகை முருகேசா நிக்கிறாப்புல. அங்க கருணாநிதிக்கு முன்னாள் எம்எல்ஏ 2 முறை இருந்த எம்எல்ஏவுக்கு சீட்டு ஒதுக்கப்படனாலும் பம்பரமா வேலை செய்யறான் ஈகா கருணாநிதி தான் தான் வேட்பாளர்ன்ற மாதிரி களத்துல இறங்கி பம்பரமா வேலை செய்யறான். அடி எஸ்ஆர்எம் குரூப் கோட்டராந்துட்ட ஒன்னு செல்ஃப் எடுக்கல. விஜயகாந்த் கட்சி வேட்பாளர்களும் அப்படியே, நாம் தமிழர் விஜயகாந்த் கட்சி எல்லாம் அப்படியே கொஞ்சம் களத்துல இருந்தாலும் பம்பரமா சுத்துறா கருணாநிதி. தான் தான் வேட்பாளர்ன்ற எண்ணத்துல கருதி தலைமை அறிவித்த வேட்பாளரை வைராகியத்தோடு ஜெயிக்க வைக்கிறன்னு முடிவுல களத்துல இறங்கி ரொம்ப பம்பரமா வேலை செய்யறான். அது விஜயகாந்த் கட்சி அழகை முருகேசன் அந்த அம்மா பிரேமலதா துவக்கி வச்சாங்க பிரச்சார கூட்டத்தை. அதுவே ஒரு எழுச்சி. அழகை முருகேசனுக்கு பல்லாவரம் தொகுதிக்கு மிகப்பெரிய எழுச்சி. அதே நிலை தாம்பரம் தொகுதியில எஸ்ஆர் ராஜாவுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு பல குழப்பங்கள். எஸ்ஆர் ராஜா கொடுக்கலன்னு சொல்லிட்டு பல குழப்பங்கள். அது பாட்டுக்கு நடந்து அவர் கோரம் பண்ணி அது பண்ணி இது பண்ணி தலைமையை கூப்பிட்டு அறிவிச்சு, என்ன அறிவிச்சாலும் தலைமைக்கு கட்டுப்படுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு அவரு வேலை செய்யாத அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவருடைய பார்ட்னர் தான் செட்டிலப்பாக்கம் ராஜேந்திரா. அதிமுக தொழில் ரீதியா ஒன்னா இருக்கலாம், கட்சி பாகம் ஒன்றும் தேவையில்லை. பட் தேர்தல் கிழமை வந்தா உனக்கு முகவரி எவ்வளவு பெரிய பேனர் கொடுத்தது உதயசூரியன். எஸ்ஆர் ராஜான்னா உதயசூரியன் தான். அந்த எம்எல்ஏ சீட்டை வச்சுதான் முழுவதும் இரும்பு கடையிலேருந்து, பெயிண்ட் கடையிலேருந்து, கோல்டு விற்கிற கடையிலேருந்து எல்லா கடையும், எல்லா வியாபாரமும், ரியல் எஸ்டேட் எல்லாம் யார் முகவரி கொடுத்தது? செவரு இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். நீ அந்த செவத்தையே நீ கேள்விக்குறியாகிட்ட. தேர்தலில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தாம்பரம் தொகுதியில் ஸ்டாலினுக்கும் சிற்றப்பாக்கம் ராஜேந்திரனுக்கு தான் போட்டிட்டு. இதுக்கு நடுப்புற விஜய் கட்சியை சேர்ந்த கில்லி சரத்து அவர் ஒரு 25,000 20,000 25,000 ஓட்டு பிரிக்கிறது உறுதின்னு
பரவலா சொல்றாங்க. இதன் மத்தியில திருமாவளவன் கட்சிக்காரங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே அமுக்கி வாசிக்கிற மாதிரி தகவல்லாம் வருது. இதெல்லாம் இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்குள்ள களையப்பட்டா தாம்பரம் தொகுதி வெல்வது உறுதி. இதுல தலைமை கட்டளையிட்ட 2 தொகுதியில, இந்த சென்னை புறநகர் பகுதியில் தலைமை கட்டளையிட்ட 2 தொகுதியில பலவாறு ஈக்கா தலைமையினுடைய ஆணைய கட்டுப்பட்டு பம்பரமா வேலை செய்யறான். அதே ஆணைய ராஜா காத்துல பார்க்கப்பட்டதனுடைய விலை தாம்பரம் தொகுதி கிருத்திகா தேவி வெல்வது கடினம். அறிவாலயம் கண்டுகொள்ளுமா? அறிவாலயம் இன்னும் இருக்கின்ற 4 நாள் 4-24 92 மணி நேரத்துக்குள்ள அறிவாலயம் கண்டு கொண்டால்தான் தாம்பரம் தொகுதி வெல்வது, கிருத்திகா ஜெயிப்பது, ஸ்டாலின் ஜெயிப்பார். ஸ்டாலினுடைய நிழல் கிருத்திகா. உதயசூரியன் தமிழ்நாட்டில் பூரா உதயசூரியன் தான் நிற்குதுன்னு அவர் சொல்லியிருக்கார், கூட்டணி கட்சியாக இருந்தாலும். ஆனால் தாம்பரம் தொகுதி உதயசூரியன் தான் நிற்குது, ஸ்டாலின் தான் நிற்கிறார் என்ற நிலப்பாட ராஜா தாம்பரம் மேயர் எல்லாம் எடுத்தா நிச்சயமா தாம்பரம் தொகுதி திமுக வெல்வது உறுதி. இல்லை என்றால் கேள்விக்குரிய. சந்திப்போம் அடுத்த காணொலி.